வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் உங்கள் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறையில் நம்ம பார்க்க போகிற விருந்தினரை பற்றி சொல்லணும்னா, பொது சேவைன்றது இவரோட பொதுவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லாங்க. எல்லாருக்கும் கல்வி என்பது இவரோட கனவு மட்டும் இல்லை, அதை கடமையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கவர் அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற விஷயம் இவர் மனசில் மட்டும் இல்லை, உடல் பொருள் ஆவி ரத்தம் நாடி நரம்பு சதை இது உள்ளே இருக்கவங்களால் மட்டும்தான் இப்படி ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லை தினேஷ், நம்ம நிகழ்ச்சியில் ஒன்று ஒரு அதிபரை பார்ப்போம், இல்லைனா ஒரு கல்வியாளரை பார்ப்போம், இல்லைனா ஒரு சமூக சேவை செய்கிறவரை பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இது மூணையும் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிச் இந்தியா கம்பெனிஸோட CEO டாக்டர் டி அருளானந்து அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நாங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னோம். ஆனால் அவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் இவ்வளோ விஷயத்தை நான் செய்யலை அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக உட்காந்துருக்கீங்க. இந்த சிம்பிளிசிட்டி தான் உங்களை இவ்வளோ விஷயம் செய்ய வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தா உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருந்து தான் இந்த விஷயத்துக்கு வந்தீங்க. ஸோ ஒரு மளிகை கடை வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் கடை ஆரம்பித்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அப்படின்னும் போது நம்மளால் இவ்வளோ விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இதுக்கான அந்த விதை எப்போ உங்கள் மனசில் தோன்றுச்சு? நான் 8வது படிச்சுட்டு 9வது படிக்க முடியல. அதுக்கு காரணம் பணம் தான். பணம் இல்லாததுனால 9வது படிக்கல. அது கூட பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, ஒரு 500 ரூபா. அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்தது. அன்னைக்கு லெவலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 14 வயசு இருக்கும், அப்போது சைக்கிள் கடை வச்சேன். ஆனால் சைக்கிள் கடை வைக்கும்போது எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. இப்போ என்ன சொல்லுவாங்க நார்மலானா, தெரிஞ்ச தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியாத தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு சைக்கிள் கடை வைக்கும்போது எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. ஆனால் சைக்கிள் கடை வச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க மளிகை கடை, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சென்னையில் 2004 ரிச் இந்தியான்னு ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2011 வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணேன். அப்புறம் 11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கூட சேரிட்டி சேர்த்து பிஸ்னஸ் வித் சேரிட்டி அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே 2006 ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணாமல் கல்விக்கு ஹெல்ப் பண்ணுறது. காரணம் என்னென்னா, நான் பணம் இல்லைன்னு படிக்காததுனால என்னை தேடி வர்றவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தோம். 2011 அருள்போதி ஐஏஎஸ் அகாடமின்னு ஆரம்பித்து அகாடமியும் ரன் ஆகிட்டுருக்கு. சொந்தமாக ஊரில் நான் பிறந்த ஊரில் எல்லாருக்குமே நார்மலாக இப்போ பிறந்த ஊரில் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி எனக்கு முன்னாடி ஆசை இருந்துச்சு, நம்ம ஊரில் பெரிய வீடு கட்டணும்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை வந்ததுக்கப்புறம் மாறி நான் பிறந்த ஊரில் ஸ்கூல் கட்டி ஒரு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்கூல் கட்டி அந்த ஸ்கூல் இப்போது இலவசமாக நடத்திட்டு இருக்கேன். என்ன காரணம்னா, எங்கள் ஊரில் பண்ணதுக்கு காரணம் எங்கள் ஊரில் ஒரு வீடு கட்டுறதுக்கு பதிலாக ஸ்கூல் கட்டி நடத்திட்டு இருக்கேன். கிராமத்தை சுற்றி ஒரு 15 கிராமத்துலேருந்து இலவசமாக படிச்சுட்ருக்காங்க. அதுவும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். ஓகே சார், நீங்கள் இந்த பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் எங்களை பார்த்துக்கவே எங்களுக்கு டைம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னென்னா, இது வரைக்கும் 400 குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம், அதாவது லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் தேவையான விஷயங்களை நீங்கள் அவங்கள அடாப்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இனி ஃப்யூச்சரில் 40,000 குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க சார். இதெல்லாம் எப்படி சார் உங்களால் சாத்தியமாகுது? அதாவது நார்மலாக என்ன நினைப்போம், என்ன செய்வோன்னா, ஒவ்வொருத்தருமே ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த ஜெயிக்கிறது யார்கிட்ட ஜெயிக்கணும்னு நினைப்போன்னா, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க நம்மளை விட ஏதாவது ஒரு திறமை அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கள ஜெயிக்கணும், அவங்கள விட பெரிய ஆள் ஆகணும், அப்படி தான் இருக்கும். உண்மை என்னென்னா, நம்ம ஜெயிக்கணும். நான் இது வரைக்கும் மற்றவங்க யாரையும் ஜெயிக்கலை, என்கிட்ட நான் ஜெயிச்சுட்டு வரேன். 13 வயசில் நான் சைக்கிள் கடை வைக்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன். அது என்னோடய எண்ணம். நான் செயல்கள் செஞ்சிட்ருக்கேன். அதில் நான் ஜெயிக்கிறேன், அடுத்ததாக ஜெயிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் என்கிட்ட தான் நான் ஜெயிச்சுட்டு. இப்போது நான் அகாடமி ஆரம்பித்தேன். ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன படிக்கணுன்னே தெரியாது. ஐஏஎஸ்க்குனா தனியாக படிக்கணும், ஐபிஎஸ்க்குனா தனியாக படிக்கணும், ஐஎஃப்எஸ்க்குனா தனியாக, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1000 பேர்த்து ஐஏஎஸ் ஆகணுன்ற ஒரு ஆசை வந்ததுக்கப்புறம் அதற்கான வேலையை செய்யும்போது, அப்போது ஒரு தேடல் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அதுக்கான செயல்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 350 பேருக்கு மேலே போஸ்டிங் போய் வேலையில் இருக்கிறாங்க. குரூப் 1 ஆஃபீஸராக இருக்காங்க, குரூப் 2 ஆஃபீஸராக இருக்காங்க, ஐஏஎஸ் ஆகிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க,
இந்த 4 வருஷத்தில் 350 பேர் கிளியர் பண்ணி அந்த மாதிரி போஸ்டிங் போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது என்னை அவங்கவுங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்கவுங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. நேரம் இல்லை. நேரம் இல்லை. இப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் தான். அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். ஒவ்வொரு மனிதனுமே குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை. இப்போ தொழில் வாழ்க்கையில் ஒரு மனிதன் சக்ஸஸ் பண்ணிட்டாலே குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா தொழிலில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோன்னா சமுதாயத்துக்கும் ஏதாவது செய்ய முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் IAS அகாடமி இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கும், செகண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் இருக்கும். குடும்பம், சமுதாயம், தொழில் எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல அமைச்சுக்கிட்டதுனால என்னையால் 24 மணி நேரத்தில் எவ்வளோ வேலைகள் செய்ய முடியுமோ அதிகப்படியான வேலைகளை கொஞ்ச நேரத்தில் செய்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிக்கிறது. இது வேறு இடத்துல இருந்தால் கொஞ்சம் டைம் அதிகமாகிடும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. என் கூட பிஸ்னஸ் பண்ண வர்ற ஒவ்வொருத்தரையுமே நான் வேலைக்கு அதிகமாக எடுக்கிறதில்ல, பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி இளைஞர்கள் இப்போ நாடு வந்து வேலை வாய்ப்பு வேணும், வேலை வேணும் அப்படின்றது காரணம் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணால் ரிஸ்க்கு, பெரிய லெவலில் நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதலீடே இல்லாமல் என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஜிம்மு வச்சுருக்கேன். அந்த ஜிம்மில் எனக்கு ஜிம்மை பற்றி தெரியாது, ஆனால் ஜிம்மை பற்றி தெரிஞ்ச ஒரு 2 பேரை வந்து என் கூட பார்ட்னராக போட்டு அவங்க ஜிம் பார்த்துக்கிறாங்க. கிடைக்கிற லாபத்தில் 50-50 இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, அவங்க 2 பேரும் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர். இந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு 1000 பேர் பிஸ்னஸ் பார்ட்னர், 1000 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்னோடய சைடில் ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு 10 வேலை இருக்குன்னா ஒரு 7 வேலையை நான் பார்த்துக்கிறேன், 3 வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க.